புதுச்சேரியில் வரக்கூடிய 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையுமே தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை காமராஜர் நகரில் போட்டியிடக்கூடிய ஜோஸ் சார்லஸ் வந்து அங்கே ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோக்களில் பார்த்தோம். அம்மா உணவகத்தை வந்து புதுச்சேரியில் வந்து அவர் கொண்டு வர போறிஞ்சு அறிவிச்சதை தாண்டி அங்கேயே வந்து டெய்லியும் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு திட்டமாக இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீமில் அங்கே வந்து நேரடியாக வீட்டிலே வந்து முதியவர்கள் நோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் டயப்பர் வந்து மாற்றி வர்றதுலேருந்து செவிலியர்கள் பண்ணக்கூடிய அந்த எல்லா பராமரிப்பு வேலைகளையும் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீம் வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது செவிலியர்கள் டீம்னே அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போய் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மக்களை வந்து நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே ட்ரீட் பண்ண முடியுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, இப்போ அவர்கள் இங்கேருந்து மருத்துவமனைக்கு வந்து மேல் சிகிச்சைக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அதற்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து 3000 ரூபாய் மேலே செலவாகுது. அப்படிங்கும்போது இலவசமாக நான் வந்து வெற்றி பெற்றேன், உங்களுக்கு ஆம்புலன்ஸ்லாம் நான் வந்து வாங்கி தரேன். ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இலவச ஆம்புலன்ஸ் கூடவே வந்து இந்த மாதிரி வீட்டுக்கே வந்து இல்லம் தேடி மருத்துவம் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் நாங்கள் வந்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை வந்து கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து இது மாதிரியான வித்தியாசமான அறிவிப்புகள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேட்பாளர்களுமே வந்து பண்ணாத அணுகுமுறைலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து இந்த முறை அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு பலன் அடிக்குது, மக்கள் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.